தாவீது சங்கீதத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறான், சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் தப்புவிப்பார் இல்லாமல் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று சங்கீதம் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு சிங்கம் போல அவன் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போகிறது என்று சொல்லி தாவீது இவ்விதமாய் கதறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூத ராஜசிங்கம் ஒருவர் இருக்கிறார் என்று. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது இவ்விதமாய் எழுதுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான். உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்கிற யூதா கோத்திரத்தின் சிங்கம் ஒரு பக்கமும், உங்கள் ஆத்துமாவை பீறி போட நினைக்கிற, உங்கள் ஆத்துமாவை அக்கினிக்கு இரையாக்க நினைக்கிற சத்துரு ஒரு பக்கமும் இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது யாருடைய பக்கமாக திரும்புகிறீர்கள்? ஒருவேளை சத்துரு போல சிங்கம் உங்களை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறதா, அல்லது யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் இருக்கிற இயேசுவின் கரத்தில் நீங்க இருக்கிறீங்களா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை தாவீது சொல்கிறார், ஒரு முறை சிங்கம் ஆட்டுக்குட்டியை பிடித்து போன போது அந்த சிங்கத்தை நான் பின்தொடர்ந்து போய் சிங்கத்தின் வாயில அகப்பட்டு கொண்டு இருந்ததான ஆட்டுக்குட்டியை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்றார். இன்னைக்கும் அநேக வாலிப பிள்ளைங்க, இன்னைக்கும் அநேக வாலிப பெண் பிள்ளைங்க சத்துருவின் கையிலும் பாவ பழக்கத்திற்குள்ளாக, அடிமைத்தனத்திற்குள்ளாக சிங்கத்தை, சத்ரு என்கிறதான சிங்கத்தின் வலையிலே அகப்பட்டு கொண்டு இருக்கிறதான பிள்ளைகளை நானும் நீங்களும் பின்தொடர்ந்து போய் அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய, யூதா ராஜசிங்கத்தினுடைய கையில கொடுக்கக்கூடிய, அவருடைய சிங்காசனத்தோடு கூட அவர்கள் உடன்படிக்கை பண்ணும்படியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்கள் ஆத்துமா சத்ருவின் கையில விட்டு கொடுத்துறாதீங்க. உங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதியா இருக்கிற இயேசுவின் கரத்துல உங்கள் ஆத்துமா இருக்கட்டும். எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காரணம், அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமாய் இருக்கிறார். அதனால எந்த சத்ருவின் சிங்கத்திற்கும் பயப்படாம என்னோடு கூட யூதா கோத்திரத்தின் சிங்கம் இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியத்தை செய்வார். God bless you. Amen.